ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EUR CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிற சார்ட்டை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண சார்ட் தான். ஆக்சுவலி இந்த சார்ட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது. இது ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட வந்து வீடியோவே அவைலபிள் இருக்கும். நேற்று பார்த்த அந்த சார்ட் மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் டிபி வந்து டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் டிபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சார்ட்டு தான் வந்து இதுவும். சரிங்களா? ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஜோனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்தது தான். அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக் முன்னாடி வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு ஜோனில் மார்க்கெட் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஒன் செகண்ட் வந்து இன்னொரு விஷயம் வந்து சின்னதாக வந்து சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அந்த பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அது இப்போ ரொம்பவுமே மோசமாக இருக்குது. அடிக்கடி வந்து வார் வந்து ஸ்டார்ட் ஆகிக்குது. ஸோ வந்து ட்ரேடர்ஸ் வந்து உங்களுடைய ரிஸ்க்கை வந்து 0.5% வந்து குறைச்சிக்கோங்க. ஏதாவது ட்ரேட் பண்ணுறதா இருந்துச்சுனாலும் 0.5% வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கிளியர் செட்டப் இருந்துச்சுன்னா மட்டும் ரொம்ப எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அப்படி இல்லை வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா கூட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இஸ்ரேல் ஈரான் வார் போயிட்டு இப்போ இஸ்ரேல் வர்சஸ் சிரியான்னு வந்து நிற்கிது. ஸோ அது போக இன்னும் ஒரு 4-5 கண்ட்ரிஸோட அவங்களுக்கு கொஞ்சம் இது இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா பாம்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து வால்டேல் வந்து அதிகமாக இருந்துச்சு. சரிங்களா? அந்த ஒரு எக்ஸாக்ட் டைமில் அது நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணிச்சா இதுக்கு ரியாக்ட் பண்ணிச்சா அப்படின்றத கண்டுபிடிக்காத அளவுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கேப்பில் வந்து ரெண்டுமே நடந்துச்சு. ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க ட்ரேடர்ஸு. அதுவும் இல்லாமல் இனி என்ட்ரிஸ் வந்து இப்படியே தான் இருக்குமா சார் அப்படின்னா ட்ரம்ப் வந்து கொஞ்சம் வந்து முடிவுகள் பயங்கரமாக எடுக்கிறாப்புல. ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து இது போல் தான் வந்து இருக்க போகுது. ட்ராவல் வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இப்போ என்ன ட்ரெண்டு வந்து போயிட்டுருக்கு இந்த சார்ட்டில் EUR CHFல அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல்லுக்கு வந்து மார்க்கெட் வந்து CH வந்து கொடுத்து நின்றுட்டுருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் CH வந்து மார்க்கெட் வந்து கொடுத்து. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகிடுச்சு, செல்லுக்கு வந்து வந்துடுச்சு அப்படின்னு வந்து மார்க்கெட் வந்து நமக்கு சொல்லிடுச்சு. சரிங்களா? செல்லில் வந்து மார்க்கெட் நிற்கிது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் பிளாக்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்லாம் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி CH வந்து தேவையில்லை. இது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கொடுத்த என்ட்ரிஸ் இது. சரிங்களா? ஸோ வந்து இங்கே நம்ம டேரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிட்டு இது நம்மளுடைய டார்கெட் ஏரியா. ஏன்னா இப்போ நமக்கு ட்ரெண்ட் வந்து கையில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மேலே கீழே போயிட்டு வந்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இது என்ட்ரி நம்பர் 1. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல தான் என்ட்ரி நம்பர் 2 நம்ம இப்போ வந்து பார்க்க போகிற ஆர்டர் பிளாக். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கீழே டவுன் புல் வந்து நமக்கு இருக்குது. மேலே வந்து நான் கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எப்பவுமே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஒரு நம்மளுடைய அந்த அக்யூரசி வந்து அதிகமாகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்வீப்பு ஒரு CH. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து இன்னும் வந்து அக்யூரசி ரேஞ்ச் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஏன் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மேலே வச்சுருக்கேன்னா அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாகவே நம்ம வந்து பஃபர் வச்சு தான் வந்து பண்ணுவோம். சரிங்களா? டேரெக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து SL வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது என்ட்ரி நம்பர் 2. சரிங்களா? நான் வந்து எங்கே என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸை கொஞ்சம் பஃபரோட இது வரைக்கும் வைக்கிறது நல்லது. சரிங்களா? பஃபர் அப்படின்றது நம்ம ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாத இருந்தோம். பட் இந்த ஆர்டர் பிளாக்கில் பஃபர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக SL தட்டிடும். சரிங்களா? அதனால் நம்ம பஃபரோடு தான் வச்சுட்டு இது பண்ணுறோம். என்ட்ரி நம்பர் 1 என்ட்ரி நம்பர் 2 ரெண்டுமே வந்து சேருது. சரிங்களா? ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே டார்கெட் தான். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஒரு இம்பல்ஸாக மார்க்கெட் வந்து கீழே இறக்கிடுச்சு. ஒருவேளை இங்கேயே நீங்கள் வந்து வெளியில் வரீங்கன்னா கூட நம்மளுடைய மேஜர் டார்கெட்டே வந்து 1:3 தான். சரிங்களா? ஒரு பிகினர்ஸ்க்கெல்லாம் நம்ம கொடுக்குறது வந்து 1:3 இங்கேயே முடிஞ்சிடும். நமக்கு இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க 1:6. ப்ரோ வந்து நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக விட்றலாம். பிரேக் ஈவன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரி பாயிண்டில் வச்சுட்டு விட்றது. இன்னொன்று பார்ஷியலாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். பார்ஷியலாக எடுத்துகிட்டு கூட இப்போ நம்ம ஒரு லாட் போட்டிருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து 0.5 லாட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு மீதி இருக்கிற 0.5 லாட்டை மட்டும்தான் வந்து உள்ளே ட்ரேட் பண்ண இது பண்ண போகிறோம். அப்போவும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ வந்து ரெண்டு என்ன வந்து இது பண்ணுது அப்படின்னா
டைரெக்டாக கீழே வந்து நம்மளுடைய டார்கெட்டை ஹிட் பண்ணுது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் எதுக்கு வந்து 2 வாரம் வந்து இந்த ஒரு டார்கெட் அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னு. இப்போ ஃபைனலாக வந்து இங்கே தான் இவ்வளோ நாள் வந்து கழித்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. ஏன் சார் இவ்வளோ நாள் வந்து டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா, ஒரு சில ட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ட்ரேட்ஸ் முடியணுன்னா அதுக்கு ஸ்கேல்பிங் இருக்குது. அந்த மாதிரி வந்து சின்ன இல்லை வந்து செஷன் ட்ரேட் இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் முடியும். நம்ம வந்து லாங் டைமில் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாலும் டைம் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதை தான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட்டும் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.